வணக்கம் நேர்களே, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறி வரக்கூடிய சூழலின் காரணமா குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு விதமான ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, பல்வேறு காரணங்களாலும் பல்வேறு காரணிகளாலும் நம்மளுடைய உடல் எடை கூடுறதா மிகப்பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுது. எந்த விதமான நாடு வித்தியாசங்களுமின்றி, பகுதிகள் வித்தியாசமின்றி பலரும் இந்த ஒரு எடை அதிகரிக்கிறதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகளுக்கும் உள்ளாகிறாங்க. இந்த உடல் எடை அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி தடுக்கலாம், இந்த உடல் எடை அதிகரிச்சவங்க என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணணும், இது தொடர்பான பல விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில ரொம்ப விரிவாகவே அலச போறோம். உடல் பருமன் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கங்களை தரதுக்காக உடல் எடை குறைப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் பாலச்சந்திரன் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாகவே குழந்தைகளிலிருந்து வயதானவங்க வரைக்கும் வயது வித்தியாசமே இல்லாமல், எந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாமல் இன்னைக்கு மாறி வரக்கூடிய இந்த சூழலின் காரணமாக எல்லாருமே இந்த உடல் பருமனால் பாதிக்கப்படுறாங்க. சில பேர் இன்னும் பல்வேறு காரணிகள்லாம் அதுக்கு இருக்குது. முதல்ல இந்த உலகளாவிய உடல் பருமன் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக நம்ம எதை பார்க்கலாம் டாக்டர்? அதாவது முந்தைய காலத்தில் நோய்கள் என்ன மாதிரி இருக்கும்னா, டியூபர்குலோசிஸ், அப்புறம் டிஃப்தீரியா போன்ற மாதிரி நோய்கள் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் சில வருடங்களாக என்ன லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ரொம்ப மாடர்னைசேஷன் ஆஃப் கல்ச்சர். அதாவது இப்போது பழைய காலத்துலலாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வயலில் வேலை செய்வோம், வெளியில் போய் ஆடுவோம், 3 வேளை வீட்டில் செஞ்ச ஃபுட் தான் நம்ம ஆகாரம் தான் சாப்பிடுவோம், அண்ட் ரொம்ப ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட பாலிசிஸ் எல்லாம் அப்படியே நம்ம நாட்டுக்கு வருது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் விளையாடுறதுக்கு பதிலாக சோஃபாலே உட்காந்து லேப்டாப் அந்த மாதிரி இதெல்லாம் விளையாடுறாங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாதிக்கு பாதி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறையா வெஸ்டர்ன் கல்ச்சர் சேர்ந்த மாதிரி வகைகள் தான் இப்போ அந்த ஹேபிட்ஸ்லாம் நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் சமைக்கிறதுக்கு பதிலாக நிறையா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம், அண்ட் நிறையா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த டிசீஸ் இட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான நோய். ஏனென்றால் இது இட்ஸ் ப்ரிவென்டபிள் டிசீஸ். அண்ட் இந்த டிசீஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதனால தான் இப்போ உடல் பருமன் ரொம்ப பெருகிட்டு இருக்கு நாட்டில். டாக்டர், பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு நோயா அல்லது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா டாக்டர்? அதான் இப்போ ஒரு இட்ஸ் கான்ட்ரவர்ஷியல் டாபிக். இந்தியாவில் என்ன நினச்சாங்கன்னா, உடல் பருமன் சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் தான் அசிங்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அதனால தான் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட இப்போ ஒரு உடல் பருமனுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அவங்க கவர் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க இட்ஸ் அ காஸ்மெட்டிக் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா உடல் பருமனால நிறையா பிரச்சனைகள் வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். அதாவது நம்மளோட எப்படி நம்ம வாழ்கிறோம் அதை பொறுத்த மாதிரி தான் இந்த மாதிரி நோய் வருது. உடல் பருமனால சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் அசிங்கமாக இருக்காததுனால இது இட் கேன் காஸ் லாட் ஆஃப் டிசீசஸ். மெயின்லி இருதய நோய், ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, சக்கரை நோய், ஜாயிண்ட் ப்ராப்ளம், டிப்ரெஷன், சூசைடல் டெண்டன்சிஸ், இது போன்ற நிறையா பிரச்சனைகள். லேடிஸ்க்கு இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் உடல் பருமனால வரும். இப்போ இந்த உடல் பருமனால என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சொல்லுங்க, இன்னும் வேறு என்னென்ன மறைமுகமான பிரச்சனைகளை ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதற்கு முன்னதாக நேர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாக டாக்டர் கிட்டே கேட்கலாம். தற்போது கோவையிலிருந்து சிவராஜ் என்ற நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் திரு சிவராஜ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ. வணக்கம் சிவராஜ், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்க சிவராஜ். ஹலோ சிவராஜ், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்டே கேட்கலாம். சார், என்னுடைய பையன் ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறாரு. ஆனா அவருக்கு 29 வயசு ஆச்சு. சரி. அது அவர் பார்த்தப்போ கொஞ்சம் பாடி ஒபிசிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேங்க. சரி. அதனால அவருக்கு என்ன பண்ணணும்னா அந்த மாதிரியான இதை குறைக்க முடியும்னு சொல்லி கேட்குறேன் சார். கண்டிப்பா டாக்டர். அவரோட வெயிட் என்னன்னு சொன்னீங்க? அவருக்கு வெயிட் இப்போ சார் 82 சார். ஹைட் 5.4. ஓகே. அதாவது அவரோட நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, பிஎம்ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹைட் பை வெயிட் கால்குலேட் பண்ணி பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ 5.4க்கு ஐடியல் வெயிட் ஷுட் பி அரௌண்ட் 60-65 தான் இருக்கணும். ஆனால் அவர் ஆல்மோஸ்ட் 20 கிலோஸ் ஓவர் வெயிட். பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவர் எப்பவுமே ஆஃபீஸில் தான் உட்கார்றாரு, அவர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுறதில்லங்கிறீங்க. பட் 20 kgs ஓவர் வெயிட்டுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஓவர் வெயிட்லாம் கிடையாது. அவர் மினிமம் அட்லீஸ்ட் 1.5 hours எவ்ரி டே ஒரு மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ண சொல்லுங்கள்.
அண்ட் அவரோட டயட் கண்ட்ரோல் டயட் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி he will be able to improve. டாக்டர், முதல்ல உடல் பருமனுக்கும் உடல் ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? ஏன்னா சில பேர் வந்து நல்ல உடல் வாக்கோடு இருப்பாங்க, ஆனா வந்து அவங்களுக்கான கொழுப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து உடல் பருமனா இருக்கும், ஆனா எடை வந்து போன் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உடல் பருமனுக்கும் ஆரோக்கியமான உடலுக்குமான அந்த வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமாம், நீங்கள் கேட்குறது ரொம்ப வேலிட் கேள்வி தான். ஆனால் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் பாடி எனர்ஜியாக இருக்காது. பட் சில பேர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒபீஸாக இருந்தாலும் they will be very fit, எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைக்கணும்னா ஒபிசிட்டி வந்து பார்க்கறதுக்கு மட்டும் அசிங்கமாக இருக்குன்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன ஒரு கான்செப்டோட பார்க்கணும். ஃபிட்டாக இருக்கிறது தான் நம்ம மெயின் ஐடியா. ஒல்லியாக இருக்கிறது மட்டும்தான் இஸ் a very wrong கான்செப்ட். அதாவது வந்து ஒபிசிட்டின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஃபிட்னஸ் டிஸார்டர் பிகாஸ் ஆஃப் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். ஈட்டிங் டிஸார்டர்ஸ்லேயே 2 வகை இருக்குது. ஒன் இஸ் கால்ட் அஸ் புலிமியா, ஒன் இஸ் கால்ட் அஸ் அனோரெக்சியா நர்வோசா. இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாடல்ஸ் வந்து சைஸ் 0 அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபேன் போட்டால் பறக்கிற அளவுக்கு இருப்பாங்க, அவ்வளோ தின்னா இந்த ரேம்ப் வாக் மாடல்ஸ் அண்ட் ஆல் தட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் ஒரு ஃபேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்னு இருக்கிறதுக்கு சாப்பிட்ட உடனே போய் வாந்தி எடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் புலிமியா. இதில் என்ன ஆகும்னா இட் காசஸ் லாட் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ், ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் வரும். And it can cause severe retching, bleeding from because of chronic vomiting. அதே மாதிரி இன்னொரு நோய் வந்து அனோரெக்சியா நர்வோசா. அனோரெக்சியா நர்வோசா என்னன்னா ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. காலையில் வந்து ஒரு 2 கியூக்கம்பர் பீஸு, மத்தியானம் வந்து ஒரு லிட்டர் தண்ணி, இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு போவாங்க, ஒரு skeleton மாதிரி ஆயிரும் பாடி. ஸோ these are the 2 extremes. You can be very obese and you can be very thin. ஸோ we have to maintain neutral balance. ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் ஹெல்த்தி. அண்ட் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதும் தப்பு, ரொம்ப குண்டாக இருக்கிறதும் தப்பு. கண்டிப்பாக. தொடர்ந்து சென்னையிலேருந்து இளவரசன் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு இளவரசன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்க இளவரசன். சார் ஒன்றும் இல்லை சார், என்ன உடம்புல பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டியெல்லாம் வருங்க அதிகமாக. சரி, அது உடம்புக்கு ஏதாச்சும் பின்னாடி பாதிப்பு ஏதாச்சும் வருமா சார்? டாக்டர். கொழுப்பு கட்டி வந்து அதுக்கு பேர் வந்து லைப்போமா, அதாவது ஃபேட் செல்ஸ்லேருந்து வர ஒரு டியூமர். இது நார்மலி வந்து அதனால எந்த பாதிப்பும் வராது. பட் சில பேருக்கு என்ன ஆகும்னா உடம்பு ஃபுல்லாக நிறையா கொழுப்பு கட்டி வரும். சில பேருக்கு வந்து நெத்தியில், கையில், இல்லாட்டி வாட்ச் போடுற இடத்துல. சில பேருக்கு வந்து இந்த கொழுப்பு கட்டி ஒரு நரம்பு அழுத்தம். அண்ட் தோஸ் கேஸஸ் இட் வில் காஸ் வலி வர ஆரம்பிச்சிடும் அந்த கட்டியில். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் திடீர்னு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லாட்டி பெயின் வருதோ, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த கொழுப்பு கட்டியை எடுக்க வேண்டியது இருக்கும். சின்ன மல்டிபிள் கட்டிங்லாம் எடுக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. டாக்டர், பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஎம்ஐ செக் பண்ணுறது வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த பிஎம்ஐ செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பினுடைய அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா டாக்டர்? BMI is a very broad kind of a classification. அது ரொம்ப அவ்வளோ ஈஸியாக வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் அவுட். அந்த ஃபேட் எவ்வளோ இருக்குன்றலாம் அந்த பிஎம்ஐல கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து we have skin fold thickness, waist size, நிறையா circumference of the skin, அந்த மாதிரி நிறையா கால்குலேஷன்ஸ் இருக்கு. அந்த கால்குலேஷன்ஸ் பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலிருந்து மாதவ என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த கொழுப்பு அதிகமாக உடம்புல சேருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. ஸோ அதை எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபர்ஸ்ட்? இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ட்ரோல். இட்ஸ் ஆல் அபவுட் கண்ட்ரோல். லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும். எல்லா விஷயத்துலையும். You should not have greed for money, you should not have greed for food, you should not have greed for luxury. It's all about yin and yang அப்படிம்பாங்க. இந்த டிபெட்டியன் கல்ச்சரில் yin and yang, you should have a neutral balance of everything. ஸோ ஒரு கண்ட்ரோல்டு பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் நான் டயட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் டயட்? டயட்டுங்கிறது வந்து கம்மியாக சாப்பிட்றது டயட் கிடையாது, கரெக்டாக சாப்பிட்றது பேர் தான் டயட். ஓகே, சில பேர் வந்து நான் டயட் பண்ணுறேன் அப்படின்ட்டு காலையில் 2 சாக்லேட்டு, மத்தியானம் ஒரு லட்டு, நைட் ஒரு கேசரி. தட் இஸ் நாட் டயட்டிங். You should have equal balanced diet. அதாவது நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் இஸ் செட் டு பி த மோஸ்ட் பேலன்ஸ்ட் டயட் இன் த வேர்ல்டு. நம்ம காலையில் வந்து அந்த சாம்பார் இட்லி சாப்பிட்றோம்ல, சாம்பாரில் ப்ரோட்டீன் இருக்குது, இட்லியில் கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த தூர் தால் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். மத்தியானம் வந்து அந்த வெஜ் தாலி, அதை வந்து யூ ஹேவ் சாம்பார், ரசம், கர்ட், எவ்ரிதிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடப்படுறது தான் கரெக்ட். பட் அதை விட்டுட்டு நம்மளாம் ஹை ப்ரோட்டீன் டயட்டு, இந்த டயட்டு, what do you call that, caveman diet, and that's called as paleo. So many things are happening. These diets are only temporary. நீங்கள் ஒரு அதை சாப்பிட்ற வரைக்கும் maybe you lose weight. நீங்கள் எத்தனை நாள் தான் நீங்கள் paleo dietல இருக்க முடியும்? நீங்கள் எத்தனை நாள் தான் நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட முடியும்? ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு
ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படின்னா நம்ம டெய்லி நம்ம சாகிற வரைக்கும் நம்ம என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டினியூ பண்ண முடியுமோ அந்த லெவலில் வந்து யூ ஷுட் ஏபிள் டு ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஃபுட் இன்டேக் அண்ட் டூ ரெகுலர் எக்ஸசைஸ். தொடர்ந்து சென்னையிலேருந்து ஸ்ரீனிவாசன் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம். எனக்கு ஸ்டமக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது சார். காலைல டிஃபன் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவேன். சரி, அந்த லேட்டாக சாப்பிட்றதுனால அந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? வேற என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் சார்? கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது டாக்டர். ஏன்னா நிறைய பேர் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரஞ்சை சாப்பிடுவாங்க, இல்லாட்டி ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சில் எடுத்துப்பாங்க. ஸோ இதனால் தொப்பை போடுறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. நான் ஐ கிவன் இந்த மாதிரி ஃபியூ இன்டர்வியூஸ் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இதில் ஏற்கனவே நான் ரொம்ப காமனாக பேசுகிறது வந்து ஒரு தெர் இஸ் அ சேயிங், பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும், லஞ்ச் வந்து மிடில் மேன் மாதிரி சாப்பிடணும், டின்னர் வந்து பெகர் மாதிரி சாப்பிடணும். பிகாஸ் நைட் இஸ் த லாங்கஸ்ட் கேப். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும். நிறையா ஹேவ் அ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈட் ஆன் டைம். லஞ்ச் வந்து யூ ஷுட் ஹேவ் அ மீடியம் லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து யூ ஷுட் பி வெரி வெரி லைட் டின்னர் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 hours பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். அண்ட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட் டிலே பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தென் டெஃபினெட்லி யூல் பி ஏபிள் டு கண்ட்ரோல். இந்த தொப்பை போடுறது எல்லாமே டெஃபினெட்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். டாக்டர், இன்னும் சில பேர் வந்து உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு தொப்பை போட்டிருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இது ஒவ்வொருத்தங்க உடல் வாகம் அப்படி இருக்குங்க. சில பேர் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் தே டோன்ட் கெயின் வெயிட். சில பேர் வந்து ஒரு 2 or 3 days பிரேக், ஜிம்லேருந்து ஒரு 2 or 3 days பிரேக் எடுத்து they go for a vacation and come உடனே அந்த லாஸ்ட் வெயிட் எல்லாம் போடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் ஆல் தீஸ் திங்ஸ். பட் அதுக்குன்ட்டு வந்து நம்ம கொஞ்சோண்டு தொப்பை போட்டுக்கணும்னு நினச்சி யூ ஷுட் நாட் பி வரிட். ஓகே, வி ஆர் ஆல் நாட் மாடல்ஸ். எல்லாருக்கும் 6 packs இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லுக் அவுட் டு பி ஹெல்த்தி. ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் மெயின் ஃபோக்கஸ். தொடர்ந்து கோவையிலிருந்து ஹரிதாஸ் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு ஹரிதாஸ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், எங்க ஹரிதாஸ் சார். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் எனக்கு வந்து நான் ஹேண்டிகேப் சார். சரி, நான்வெஜ் சாப்பிட்டா வந்து வாமிட் ஆகிடுது சார். இது வந்து பாதிப்பு. இல்லை புரியல, உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் தெளிவாக கேட்கலாம் சார். அதாவது நான்வெஜ் மீன் மற்ற வேலை சாப்பிட்டா 3 hours வந்து வாமிட் பண்ணுறது. ஓகே 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 அவருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு அப்படின்னா ஒரு 3 hours வாமிட் சென்சேஷன் இருக்குது, நோஸா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுவும் என்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றாரு, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் சாப்பிட்றாரு எல்லாம் பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து அவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாம் இஷ்யூஸ் இருக்கும்போது ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா இந்த மாதிரி வாமிட்டிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டீப் ஃப்ரைட் ஃபுட், ரொம்ப ஸ்பைசி ஃபுட், லைக் டிபிக்கல் செட்டிநாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட வந்து சில பேருக்கு ஒத்து வராது. ஸோ அப்படி ரொம்ப நான்வெஜ் சாப்பிடணும், அதில் உங்களுக்கு வாமிட்டிங் வருதுன்னா ட்ரை பாயில்ட் ஃபுட், ட்ரை கிரில்ட் ஃபுட். GPRS அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது கிரில்ட், போச்ட், ரோஸ்டட் அண்ட் ஸ்டீம்ட். இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா இட்ஸ் வெரி ஹெல்த்தி. ட்ரை டு அவாய்ட் ஆயிலி ஃபுட் மெயினாக. இன்னொன்று, இந்த உடல் பருமன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வரக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றதுனால உடல் பருமன் ஜாஸ்தி ஆகும். நான்வெஜ் வந்து கம்மி பண்ணிட்டோம், இல்லாட்டி நான்வெஜ் நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? அது ரொம்ப தவறுங்க. இப்போ தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் ப்ராசஸ்ட் ஃபுட். எனிதிங் தட் இஸ் டின்ட், கேன்ட், லேபிள்டு, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஹோம் குக் ஃபுட், லைக் ஐ செட், கிரில்ட் ஃபுட்டு, போச்ட் ஃபுட், ரோஸ்டட் ஃபுட் அண்ட் ஸ்டீம்ட் ஃபுட். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கல்ச்சர், சைனீஸ் கல்ச்சரில் ஒபிசிட்டி இஸ் வெரி லெஸ். ஏன்னா வந்து அவங்க மோஸ்ட்டாக they eat only raw meat and they eat steamed food. இந்த ஆயிலி ஃபுட்டுங்கிற பிரச்சனையே கிடையாது. தட்ஸ் வை they are very slim. Obesity rates are very less and அவங்க live almost 90-100 years. So that is very very important, the kind of food that we eat. ஸோ ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிடாம, அது நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டா கூட டெய்லி வந்து நல்லா நெய் போட்டு பொங்கல் சாப்பிட்டு வடை சாப்பிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா யூ வில் கெயின் வெயிட். தட் இஸ் நேச்சுரல் திங். ஸோ நம்ம என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றோம் அதை ஹெல்த்தியாக சாப்பிடணும். பேலியோ டயட் இஸ் ஒன்லி ப்ரோட்டீன் டயட். பட் அது சாப்பிட்டாலும் குறையிறாங்களே வெயிட். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த வே யூ ஈட் த கைண்ட் ஆஃப் ஃபுட். ஓகே ஓகே தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து செல்வம் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் செல்வம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர், என்னோட பேர் வந்து செல்வன், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு. சரி. என்னோட வெயிட் வந்து 75 kilos இருக்கு. சரி. பட் நான் வந்து என்னன்னா நார்மலா எல்லாரும் மாதிரியும் நடப்பேன், போவேன், வருவேன். பட் எனக்கு என்னன்னா பாடி மட்டும் வெயிட்டா இருக்கு. காலுக்கு கீழே, அதாவது இடுப்புக்கு கீழே எல்லாமே நார்மலா தான் இருக்குது. எனக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா என்னுடைய பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் சார்? கண்டிப்பா டாக்டர். இது ஓவர் த மைக் வந்து இது சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம்.
ரெகுலர் எக்ஸசைசிங் நீங்கள் ரொம்ப இந்த ஜிம் போயிட்டு வெயிட்ஸ்லாம் தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மிக்ஸ்ட் அமௌண்ட் கார்டியோ, கொஞ்சம் வாக்கிங் பண்ணோம், கொஞ்சம் அப்டாமினல் எக்ஸசைஸ் பண்ணோம், கொஞ்சம் வெயிட்ஸும் பண்ணோம், ஒரு நல்ல காம்பினேஷன் ஆஃப் ஆல் எக்ஸசைசஸ். ஐடியலி நம்மளுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கரெக்டாக முடிஞ்சால் ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினரை போய் பார்த்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி அவங்க கொடுக்குற எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். டாக்டர், பொதுவாக இந்த உடல் பருமன் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் டாக்டர் ஃபர்ஸ்ட்? ஏன்னா சில பேர் ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்தா உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உடல் பருமன் அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? See, first of all, நமக்குள்ளாரே நமக்கு சொல்லும் சம்திங் இது நமக்குள்ளாரே ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு. அதாவது there is a saying, you are the best judge. நமக்குள்ளாரே ஏதோ ஒரு ஃபீலிங் தட் நம்ம we are overeating, ஒரு லேசினஸ், இன்க்ரீஸ் ஸ்லீப், நம்ம ருட்டீன் ஃபிட்னஸை விட சம்திங் இஸ் ராங் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு, நம்ம பண்ணுறதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு. நம்ம திடீர்னு யோர் பேண்ட்ஸ் ஆர் நாட் ஃபிட்டிங், ரொம்ப டைட்டாக இருக்குது, நம்ம யூஸ்வலாக நடக்கும்போது நடக்கிற அளவுக்கு நடக்க முடியல, திடீர்னு மூச்சு விட ஆரம்பிக்கிறோம், நார்மலாக பார்த்தா நிறைய வேர்வை வருது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் we have to think about probably நம்ம gaining too much weight or losing too much weight இந்த மாதிரி விஷயம். டாக்டர், இந்த ஒபேஸா இருக்கிறோம், உடல் எடை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன டாக்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டாக்டர்? ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து ஒரு 1 மந்த்ல வந்து அந்த ஃபீல் வரும், ஐயோ நம்ம உடம்பு ஜாஸ்தி ஆகிட்டோம், உடம்பு ஜாஸ்தி ஆகிட்டோம். அது அப்படி இருக்கிறவங்க என்ன இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணணும்? எதனால நம்ம உடல் பருமன் ஆகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சில பேர் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த டிசம்பரில் டேக் லாங் வெக்கேஷன், ஒரு 1 மந்த் லீவ் போட்டு ஃபேமிலியோட போயிட்டு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு தென் இட்ஸ் நேச்சுரல் நிறையா சாப்பிட்றோம் திருப்பி. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வருத்தப்படுறதுக்கு தேவையில்லை. அது நம்ம உடனே வந்து பேக் டு நார்மல் ருட்டீன் போயிட்டோம்னா யூஸ்வலி வித்தின் 1 மந்த் வி கெட் பேக் டு நார்மல், திருப்பி சாதாரண சைஸுக்கு வந்துடுறோம். பட் அதே வந்து நம்ம அதே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஓவர் ஈட்டிங், ரொம்ப பார்ட்டிஸ் போகிறது, ரொம்ப சோஷியலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டோம்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம ஒரு மாதிரி பாடி வீக்னஸ் வருது, நம்ம நார்மலாக இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா we should start controlling our diet கண்ட்ரோல் பண்ணிவிட்டு we have to get back to our fitness and doing the regular exercises. இந்த மாதிரி பண்ணோம்னா அப்புறம் definitely we don't need to worry. This is the first stage of gaining weight. இந்த வெயிட் கெயினை வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணோம், அது ரொம்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. டாக்டர், இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, ஒபேஸாக இருக்கிறதன் காரணமாக நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான வியாதிகள்லாம் வருது? அதனால் உடல் பருமனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் அதை நம்ம 2 வகையாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஒபீஸாக இருக்கிறோம், அதனால வந்து சில பேர் வந்து மோர் தென் 150 kgs 200 kgs. இப்போ நீங்கள் யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பேரியாட்ரிக் ட்ரைனிங் வந்து யூரோப்பில் தான் பண்ணேன், என்ன பிளேஸ் கால் பெல்ஜியம். இங்கே பெல்ஜியமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாவர்ட்டி லெவல் ஓரளவுக்கு ஹையாக இருக்கும். ஸோ இன் பெல்ஜியம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வெஜிடேரியன் ஃபுட்டை விட நான்வெஜ் ஃபுட் தான் ரொம்ப சீப். ஓகே. ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட், பர்கர்ஸ், இந்த மாதிரி நிறையா சாப்பிட்டு கோக் இந்த மாதிரிலாம் குடிச்சு நிறையா they gain a lot of weight. ஸோ இவங்களோட வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 kgs 250 kgs அப்படியே சோஃபாலே உட்காந்துருப்பாங்க. அண்ட் அவங்கள யோசிச்சு பாருங்களேன், அவங்க எங்கேயாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போக முடியுமா, ஒரு பார்ட்டிக்கு போக முடியுமா, எங்கேயும் போக முடியாது. ஸோ தட் லீட்ஸ் டு டிப்ரெஷன், சோஷியல் ஸ்டிக்மா, டிப்ரெஷன், இதனால சூசைடல் டெண்டன்சிஸ். இது ஒரு திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் அப்ரோச்சிங் இட். இன்னொரு வகையான பாதிப்புனா நான் சொன்ன மாதிரி ஹார்ட் டிசீஸ் வரும். ஏன்னா டூ மச் வெயிட் கெயின், நாட் எக்ஸசைசிங் இனஃப். நம்மளோட ஹார்ட் வந்து இவ்வளோ பெரிய உடம்புக்கு வந்து இட் ஹாஸ் டு ஒர்க். ஸோ இட் காசஸ் ஹார்ட் டிசீஸ். செகண்ட் திங் இஸ் வந்து இந்த ரொம்ப ஓவர் வெயிட்னால ரத்த கொதிப்பு வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும். மூணாவது வந்து டயபெட்டிஸ் மெலைட்டஸ், சக்கரை நோய் வரும். நாலாவது வந்து ஓவர் வெயிட்னால எக்ஸசைஸ் பண்ண முடியாதனால ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபிஃப்த் வந்து நம்ம லிவரில் ப்ராப்ளம் வரும், ஓவர் வெயிட்னால ஃபேட்டி லிவர்லேருந்து சிரோசிஸ் லிவர் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட் கான்செப்ட் என்ன, பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி நிறைய கேன்சர்ஸும் வர ஆரம்பிக்குது. ஓகே. பிரெஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், அண்ட் உமனில் வந்து இன்ஃபர்டிலிட்டி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அதாவது நான் பேசிட்டு இருந்தேன்னா ஒபிசிட்டியில் வர காம்ப்ளிகேஷன் நம்ம பேசிட்டே போகலாம். சோ மெனி டிசீசஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி. எல்லா நோய்களுக்கும் ஒரு பிரதானமான ஒரு ஃபேக்டராகவே வந்து இனிஷியேட்டிங் ஃபேக்டரா இந்த ஒபிசிட்டி இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பதிலிருந்தே தெரியுது. தொடர்ந்து சென்னையிலிருந்து தாரணி என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கமா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர், எனக்கு டெலிவரிக்கு அப்புறம், எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி 50 kg இருந்தேன்னா ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா 72 kg வந்துட்டு, இப்போ நான் எவ்வளோ கண்டினியூஸ் வாக்கிங், டயட் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ 65 வந்திருக்கேன். பட் என்னால் அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியல. எனக்கு இந்த மாதிரி ஆஃப்டர் டெலிவரி ஆனவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு அட்வைஸ் கொடுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா 15 kg கொஞ்சம் அதிகமாக இருக்கேன். இது மாதிரி நிறைய பேர் இதனால சஃபர் ஆயிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி டயட்லயும் ஒரு அட்வைஸ் கொடுங்க. அண்ட் வந்து பர்டிகுலரா இதை சாப்பிடாம இருந்தா பெட்டரா இருக்கும், இல்ல இதை சாப்பிட்டா பெட்டரா இருக்கும், அந்த மாதிரியும் அட்வைஸ் கொடுங்க.
டாக்டர். கண்டிப்பா தெளிவான விளக்கங்களை டாக்டர் கொடுப்பாரு. ஆக்சுவலி மிஸ்ஸஸ் தாரணி கேட்ட கேள்வி வந்து இட்ஸ் வெரி லாஜிக்கல் கொஸ்டின். இது நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நான் கரெக்டாக இருந்தேன், பட் போஸ்ட் டெலிவரி ஐ கெயின் ஸோ மச் வெயிட். இது வேறு கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். சரி, இப்போது நம்ம டெலிவரி டைமில் வந்து இட் இஸ் அ நேச்சுரல் ஃபீலிங். நம்ம பேரண்ட்ஸு, நம்ம இன்லாஸ், குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும்ட்டு they give lot of food. இவ்வளோ ஆல்மண்ட்ஸ் சாப்பிடணும், இவ்வளோ பால் குடிக்கணும்ட்டு ஒரு ருட்டீன் மாதிரி போட்டு, ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு they keep stuffing. சரி, இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த ப்ரீ நேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் அட்வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ த ஃபாதர் அண்ட் மதர் along with the husband they have to go and attend these prenatal classes. What are the prenatal exercises, டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ், prenatal diets, postnatal diets, இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் இப்போ தான் நம்ம கண்ட்ரிக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இப்போது ஸ்பெசிஃபைட் பர்த்திங் கிளினிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஆல் பீப்புள் பிஃபோர் தேர் ப்ரெக்னன்சி கோ அண்ட் அட்டெண்ட் தீஸ் ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் கிளாஸஸ். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் டெலிவரி எப்படி நடக்கும், என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணோம் பிஃபோர் டெலிவரி. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் நாட் ஒன்லி வெயிட் கெயின், வயிறும் ரொம்ப ஃப்ளாபி ஆக ஆரம்பிச்சிருக்கு. தட் இஸ் பிகாஸ் அவங்க டெலிவரிக்கு அப்புறம் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல. ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறத விட அந்த மற்ற கான்செப்ட்ஸ் வந்து அவங்க தெரிய மாட்டேங்குது. அவங்களை நான் தப்பு சொல்ல, தட் கான்செப்ட் ஆஃப் ட்ரைனிங் ஹஸ் நாட் பீன் அவங்க சொல்லிக் கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்பர் ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் ட்ரைனிங் எடுத்துட்டு, அண்ட் ஆல்சோ டயட்ரி பேட்டர்ன் ஆல்சோ ஹேஸ் டு சேஞ்ச். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும்ட்டு நிறையா ஃபேட்டி ஃபுட்லாம் சாப்பிட்றோம். ஸோ அதுக்குன்னு ஒரு ரெகுலைஸ் டயட் மாதிரி சாப்பிட்டோம்னா இட் பி கரெக்ட். இதுக்குன்ட்டு தேர் ஆர் பர்திங் சென்டர்ஸ், டயட்டிஷியன்ஸ், நியூட்ரிஷன்ஸ் who advise people இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி அண்ட் ப்ரீ ப்ரெக்னன்சி என்ன மாதிரி நியூட்ரிஷன் எடுக்கணும்னு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் யூ லாஸ்ட் அப் டு 65 kg, ஸோ தட் இஸ் வெரி குட். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் டூ பெட்டர். டாக்டர், இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா உடம்பு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க தாரணி சொன்ன மாதிரியே நிறைய பேர் உடம்பு குறைக்கிறதுக்காக அந்த டயட்ல இருக்கிறது, அதே மாதிரி ஹெவியா எக்ஸசைஸ் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா இந்த டெலிவரிக்கு அப்புறமா அப்படி இமிடியேட்டா அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வருமா, இல்லை எந்த ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமா அவங்க இதெல்லாம் ஆரம்பிக்கணும்? அதான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ப்ரீநேட்டல் கிளாஸஸ் இருக்கு, ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் கிளாஸஸ் இருக்கு. எதுவுமே நம்ம ஓவர் டூ பண்ணக்கூடாது. ஐ எம் நாட் the qualified person to talk about immediate exercising post delivery. அதுக்கு there are specialists. Okay. So இந்த prenatal postnatal class எல்லாம் இந்த birthing clinics எல்லாம் போனீங்கன்னா அவங்க கரெக்டாக எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கிறாங்க. என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன மாதிரி டயட் சாப்பிடணும், அவங்கள டாக்டருடைய தகுந்த ஆலோசனையின்படி தான் அந்த இதில் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட பதில் தெரியுது. தொடர்ந்து திருவண்ணாமலையிலிருந்து முருகன் என்பவர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு முருகன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் இப்போ நான் என்னோட வெயிட் வந்து 95 கிலோ சார். சரி, வெயிட் வெயிட்டா இருக்கு. இப்போ ரொம்ப தூக்கிட்டு நடக்க முடியல, ரொம்ப வலிக்குது, கீழே இறங்கிடுச்சு. என்ன சார் பண்ணணும் டாக்டர்? 98. உங்க ஹைட் என்னங்க சார்? ஹைட் 6 அடி. 6 அடி 98னா கூட ரொம்ப ரொம்ப ஓவர் வெயிட் தான். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் எக்ஸசைஸ் ட்ரை பண்ண முடியலன்னா அப்புறம் மெடிசன்ஸ் சிலது இருக்குது. ஐடியலாக வந்து நீங்கள் ஒரு ஒபிசிட்டி கிளினிக் போனீங்கன்னா உங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், தைராய்டு ப்ராப்ளம், ரத்த கொதிப்பு, சுகர் ஏதாவது இருக்காண்டு எல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன சஜஷன் நான் கொடுக்குறேன்னா, ஒரு ஒபிசிட்டி கிளினிக்கை போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள். ஒரு ஒபிசிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் கரெக்டாக அவர் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். கண்டிப்பாக இந்த ஒபேஸ் பிரச்சனைனால, இந்த ஒபேசிட்டி பிரச்சனைனால அதுக்கான சிகிச்சைகள் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பின்னர் பேசலாம். அதுக்கு முன்னதா இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் இன்னொன்று வந்து இந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேர் ஒபேஸாக இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒபேஸாக இருந்தாலும், இல்லை வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒபேஸாக இருந்தாலும் வரக்கூடிய இந்த சந்ததிகள் வந்து ஒபேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன டாக்டர் வழி? ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஃபார் ஒபிசிட்டி தான் மோஸ்ட் காமன். சில பேர் வந்து என்னன்னா அவங்களுக்கு தைராய்டில் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு பிட்யூட்ரி கிளாண்டில் ப்ராப்ளம் இருக்கும், பிட்யூட்ரி அடினோமா. பிட்யூட்ரி அடினோமா இந்த க்ரோத் ஹார்மோன் நிறையா செக்ரேட் பண்ணும். ஸோ இதனால வந்து அவங்க ரொம்ப ஒபீஸ் ஆகிறாங்க. ஜைஜான்டிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கர ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருப்பார். இதெல்லாம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நார்மலாக வந்து ஒரு ஆள் வந்து சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து வேறு ஏதாவது எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இருக்கான்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பிட்யூட்ரி ஆக்சஸ் செக் பண்ணுவோம், தைராய்டு ப்ராப்ளம் செக் பண்ணுவோம், அட்ரீனல் ஏதாவது செக் பண்ணுவோம். இந்த மாதிரி எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு போய் நம்ம டயட் அட்வைஸ் பண்ணோம்னா, இல்லாட்டி திடீர்னு போய் ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுங்க அப்படி நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா இட் இஸ் a wrong treatment. ஸோ நம்ம வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஒபிசிட்டி, எதனால இவர் ஒபீஸாக இருக்கிறாரு, என்ன எண்டோக்ரைன் காஸ், அதை பார்த்துட்டு அந்த எண்டோக்ரைன் ப்ராப்ளமை ட்ரீட் பண்ணோம்னா they will become all right. ஓகே. தொடர்ந்து திருவண்ணாமலையிலிருந்து பழனியம்மாள் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பழனியம்மாள், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா.
எனக்கு வந்து தலையில ஆபரேஷன் பண்ணதால உடம்பு ஊதி போச்சுங்க, ரெஸ்ட் எடுத்ததால. சரிங்க. இப்போ வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. என்னால ஏது வேலை பார்க்க முடியல, டயட் கண்ட்ரோல் பண்ண முடியல, உடம்பு ரொம்ப மயக்கமா இருக்கு. சரிங்க. வேலை பார்க்க முடியல, உடம்பு ஊதிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணாங்க? என்ன ஆபரேஷன் பண்ணாங்க டாக்டர்? அவங்க வந்து தலையில ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதனால ரெஸ்ட்ல இருந்ததன் காரணமா வந்து அவங்களுக்கு உடம்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னால வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நார்மலாக வந்து பிரெயின் சர்ஜரி ஏதாவது பண்ணாங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி ஸ்டீராய்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெயிட் கெயின் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் கெயின், inability டு ஒர்க், லித்தாஜி, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸ்டீராய்டு இன்டியூஸ்ட் வெயிட் கெயின்னாலே கூட வரலாம். அண்ட் ஸ்டீராய்டு வந்து இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம நிறைய ஆர்கன் அஃபெக்ட் பண்ணி அதனால கூட பீப்புள் கெயின் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு மேஜர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஜாயிண்ட் சர்ஜரி, ஒரு பிரெயின் சர்ஜரி, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கறதுனால தி கெயின் வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்டீராய்ட் சாப்பிட்றாங்களே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. செகண்ட் வந்து என்ன மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இஸ் இட் அ மேஜர் ஆப்ரேஷன் ஒரு மைனர் ஆப்ரேஷன், இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அட்வைஸ் கொடுத்தோம்னா ஷி வில் பி ஆல்ரைட். ஓகே டாக்டர். இப்போ இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வயசானவங்க வந்து ஒபேஸா இருப்பாங்க. ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் இந்த எக்ஸசைஸ் கம்மியாயிரும், அவங்க செய்யக்கூடிய இந்த வேலைகள்லாம் கம்மியாயிரும். அதன் காரணமாக அவங்க வந்து ஒபேஸா இருப்பாங்க. அதை குறைக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியாது. ஸோ அவங்க என்ன டாக்டர் பண்ணுறது? above 40-50 the most common causes-ங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து ரெகுலராக ஜிம் போகிறேன். அது நிறையா எல்டர்ஸ் வராங்க. அவங்க வந்து தே ட்ரை டு டூ நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் ப்ராப்ளம் இஸ் அவங்க கரெக்டான எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான டயட் அண்டர் கைடன்ஸ் டெஃபினெட்லி இட் வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம ஜிம்முக்கு போய் ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு ஒரு பெடலிங் சைக்கிளில் போட்டு மெதுவாக பெடல் பண்ணுறது இட்ஸ் நோ பாயிண்ட். நம்ம போய் இப்போ ரேபிட் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸ். அது ஒரு 2 hours போய் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 1/2 hour போடோம்னா கூட அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம இருக்கிற டைமில் வந்து கரெக்டான எக்ஸசைஸ், நம்ம பசிக்கும் போது வந்து சில பேர் வந்து பசிக்குதுன்ட்டு ஒரு 2 க்ரீம் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக யூ டேக் அ ஃபுல் போல் ஆஃப் சுண்டல், அதை சாப்பிடுங்க. ஃபில்லிங்காகவும் இருக்கும் அண்ட் ஹை ப்ரோட்டீன். ஸோ அதான் நான் சொல்கிறேன், நம்ம கரெக்டான ஃபுட், கரெக்டான எக்ஸசைஸ் வித் ப்ராப்பர் கைடன்ஸ் செஞ்சோம்னா எல்லாம் கரெக்டாக. தொடர்ந்து இந்த உணவு முறைகள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னதாக கிருஷ்ணகிரியிலிருந்து முத்துக்குமார் என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு முத்துக்குமார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் என்னோட ஏஜ் வந்து 27 ஆகுது. சரிங்க. லாஸ்ட் ஒரு 1.5 years 2 years என்னோட ரொம்ப ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரிங்க. நான் வந்து உணவு ரொம்ப எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், மீடியமாக தான் எடுத்துக்கிட்டேன். சரி. என்னோட தொப்பு மட்டும் ரொம்ப பெருசாயிடுச்சு, உடம்பு வயிறு மட்டும் ரொம்ப. டாக்டர், அவங்களுடைய கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 27 வயசு ஆயிருக்கு. அவர் உணவுமே வந்து அவருடைய ஃபுட் வந்து நார்மலாக தான் எடுத்துருக்காரு, அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனாலும் வந்து தொப்பை விழுது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்குறாரு. டெபாசிஷன் ஆஃப் பெலி ஃபேட், அதாவது இன்னும் அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படிம்பாங்க. ஒபிசிட்டி அப்புறம் ஆண்களுக்கு வந்து மார்பில், இடுப்பில் தொப்பை போடுறதுலாம் இட்ஸ் கால்ட் அஸ் பெலி ஃபேட் டெபாசிஷன், ட்ரங்கல் ஒபிசிட்டி. இது மெயின் காஸ் வந்து ஹை கார்போஹைட்ரேட் டயட் தான். ஓகே. நம்ம இந்தியா அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் இந்தியன் டயட்டில் கார்போஹைட்ரேட் தான் மோஸ்ட் ஓவர் பவரிங் when compared to other portions. ஸோ கார்போஹைட்ரேட் டயட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அண்ட் கொஞ்சம் ட்ரை டு டூ சம் அப்டாமினல் எக்ஸசைஸ் ஆல்சோ டெஃபினட்டாக இந்த தொப்பை போடலாம் டெஃபினட்டாக குறைஞ்சிடும். டாக்டர், இப்போ இந்த எக்ஸசைஸை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஜிம்முக்கு போய் எல்லா எக்ஸசைஸும் செஞ்சு நம்மளுடைய பாடியை ஃபிட்டாக வைக்கிறத காட்டிலும் என்னென்ன கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒபேசிட்டி வந்து முதல்ல குறைக்கணும். அதுக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் வந்து தட்ஸ் ஆல்சோ வெரி வேக் கொஸ்டின். ஏன்னா இப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் யுவர் கோல். ஓகே. இப்போ ஒரு ஃபிலிம் ஸ்டார் எடுத்துக்கோங்களேன். இப்போ அவரோட நெக்ஸ்ட் மூவிக்கு வந்து டேக் விக்ரம் ஃபார் எக்ஸாம்பிள். அவரோட லாஸ்ட் மூவிக்கு எவ்வளோ வெயிட் குறைச்சாரு, அதுக்கு தகுந்த மாதிரி இஸ் ஆல்சோ கெயின்ட். ஓகே. ஸோ ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஹூ ஹஸ் காட் அ கோல், நான் ஒரு 1 month குறைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தே வில் ஹேவ் ஃபிட்னஸ் எக்ஸசைசஸ். அவங்களோட டயட் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு நாளுக்கு 10 மீல் சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு 8 o'clock ஒரு 2 eggs, ஒரு 1/2 hour அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் சிக்கன், அது 1/2 hour அப்புறம் ஒரு பனானா, அந்த மாதிரி ஷார்ட் கேப்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க. அண்ட் தே வில் ஹேவ் 3 to 4 workouts per day. பட் ஒரு உங்களுக்கோ எங்களுக்கோ டெய்லி ஒர்க் அவுட் ஐ மீன் கோயிங் ஃபார் ருட்டீன் ஒர்க் நம்மளுக்குலாம் அது பண்ணுறது கஷ்டம். நாட் பாசிபிள். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு லைஃப் லாங்காக நம்ம என்ன ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு 2 months பேலியோ டயட் பண்ணிட்டு காலையில் ஒரு 3 hours, ஈவினிங் ஒரு 3 hours ஒர்க் அவுட் பண்ணலாம். ஐ கேன் மேக்ஸிமம் இவ்வளோ நாள் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஒரு 1 month இருக்க முடியும். பட் இது நம்ம லைஃப் லாங்காக பண்ண முடியாது. அதை விட்டுட்டு இஃப் யூ கேன் டேக் ரெகுலர் 3 meals a day, restricted portions with every day probably around 1.5 hours workout every day, that would be the ideal thing with a good combination of cardio and weights. ஓகே டாக்டர், தொடர்ந்து சென்னையிலேருந்து வெங்கட் சுப்பிரமணியன் என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு வெங்கட் சுப்பிரமணியன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க.
அதாவது சாப்பிட்டாலும் வயிறு உபசமாவே இருக்கு, பெருசாவே இருக்கு. எனக்கு வயசு வந்து 52 வயசு ஆகுது. சரிங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? சாதாரண கிழங்கு வகைகள் சாப்பிட்டாலே உபசமாயிடுது. என்னதான் டயட் கண்ட்ரோல்னா உடல் குறையறது இல்லை. அது என்ன பண்ணணும் டாக்டர்? வயிறு உப்புசமாக இருக்கிறது வந்து தட் இஸ் நாட் ஒபிசிட்டி. ஓகே. அது நிறையா பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருது. அது மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வயிறில் அல்சரோ இல்லாட்டி ஒரு அசிடிட்டி, ஒரு ரீஃப்ளக்ஸ் டிசீஸ், பித்தப்பையில் கல், இந்த மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு வயிறில் உபுசம் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். இல்லாட்டி இன்னும் அமீபியாசிஸ், கொலானிக் இன்ஃபெக்ஷன்ஸ், மலக்குடலில் இன்ஃபெக்ஷன், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வயிறில் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி மோஷன் டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட். இல்லை, அவர் இன்னொரு கேள்வியும் அவர்கிட்ட இருந்து அவர் சொன்னதுலேருந்தே தெரியுது, சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் இது இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ சாப்பிடாம இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக அவருக்கான வாய்ப்புகள். ஆமாங்க, அதான் சொல்றேன். அது இட்ஸ் ப்ராட் கேட்டகரி. இதுக்கு பேர் வந்து ஏபிடி அப்படிம்பாங்க, ஆசிட் பெப்டிக் டிசீஸ். அதாவது நம்ம வயிறில் அந்த அமிலம் சுரக்கிற அதை ரிலேட் பண்ண டிசீசஸ். ஓகே. ஸோ இட் கேன் பி கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கலாம், டியோனல் அல்சராக இருக்கலாம், இல்லாட்டி ரீஃப்ளக்ஸ் டிசீஸாக இருக்கலாம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஆசிட் பெப்டிக் டிசீஸ். இது வந்து நம்ம டியோனல் அல்சர்னா வெறும் வயிற்றில் வந்து வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஸ்ட்ரிக் அல்சர்னா சாப்பிட்ட பிறகு வலி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு எண்டோஸ்கோப் இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. தொடர்ந்து சென்னையிலிருந்து பச்சையப்பன் என்று நேர் அணிஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு பச்சையப்பன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், நீங்க இணைப்புல வந்திருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் திரு பச்சையப்பன். சார் லேட்டாக சாப்பிட்டா வயிறு சார்? இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிட்டாதான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத டாக்டர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், இப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது உடல் பருமனுக்கான ஒரு நமக்கே நம்ம செய்யக்கூடிய ஒரு சிகிச்சையாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன டாக்டர் இருக்கு? இப்போ இன்னொரு நேர் கூட கேட்டிருந்தாரு, 95 கிலோ இருக்கேன், என்னால் எக்ஸசைஸும் பண்ண முடியல, ஆனாலும் நான் ஒபேஸா இருக்கேன், நான் உடம்பு குறையணும் அப்படின்னா அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு டாக்டர்? சரி, நம்ம ஒபிசிட்டியை வந்து வேற கிரேட்ஸில் பிரிக்கலாம் based upon the BMI. Okay, you can call them as underweight, normal weight, above weight, obese, super obese and super obese. அதாவது ஒரு 25 BMI கீழே இருக்கிறவங்கள அண்டர் வெயிட், 25 to 30 நார்மல். பிஎம்ஐக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒபிசிட்டி கூட்டிகிட்டே போவோம். ஓகே. அது போக இப்போ புதுசாக வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து ஒபிசிட்டி ப்ளஸ் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ் அளவுக்கு பேர் வந்து டயபீசிட்டி. ஓகே. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஓவர் வெயிட்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பேசலாம். தொடர்ந்து நிசாம் என்ற நேயர் துபாயிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு நிசாம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. அந்த ஆல்டர்னேட்டிவ் தீர்வை பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம ஜஸ்ட் ஓவர் வெயிட்டாக இருந்தோம்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டயட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸசைஸ். அதுக்கு போக நம்ம ரொம்ப நாள் டயட் ட்ரை பண்ணி அப்பவும் நம்ம வெயிட் குறைக்கலைன்னா சில மெடிகேஷன்ஸ் இருக்குது, ஆர்லி ஸ்டாட் அந்த மாதிரிலாம் சில மெடிகேஷன்ஸ் இருக்குது. வி கேன் ட்ரை மெடிகேஷன். பட் நம்ம இந்த டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் அண்ட் மெடிசன்ஸ் மூணுமே ஒர்க் பண்ணலைன்னா அப்புறம் வந்து we have to go in for bariatric surgery. டாக்டர், இந்த உடல் எடை குறைப்பில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறையில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அதில் மிக முக்கியமானது வந்து இந்த பேரியாட்ரிக் சர்ஜன். ஸோ அதில் முதல்ல பேரியாட்ரிக் சர்ஜன்னா என்ன, அதை பற்றி சொல்லியிருக்கேன் டாக்டர். சரி, பேரியாட்ரிக் சர்ஜரினா வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த லைப்போசக்ஷன், டமி டக்னா என்னன்னா சில பேர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து அந்த அடி வயிறு மட்டும் தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி. இது வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. பேரியாட்ரிக் சர்ஜரினா வந்து உடல் குறைக்கிறதுக்காக வேண்டி பண்ணுற சர்ஜரிக்கு பேர் தான் பேரியாட்ரிக் சர்ஜரி. ஸோ அதில் வந்து 4-5 டைப் இருக்குது. ஒன்று வந்து கேஸ்ட்ரிக் பேண்ட்னா வந்து உணவுக்குள்ளாயும் இறைப்பை சேர இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு இறுக்கி விட்டுருவோம். ஸோ பேஷண்ட் வந்து சாப்பிட்றது குறைஞ்சிரும். பட் இது வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் அது அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். செகண்ட் வந்து பேர் வந்து ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி. ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி என்னன்னா நம்ம இறைப்பை இருக்குல்ல, அது நம்ம ஷர்ட்டோட ஸ்லீவ் இருக்குல்ல, அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாகத்தை அப்படியே எடுத்துருவோம். இது எடுக்கிறதுனால நம்ம பசிக்கிற வந்து அமிலம் வந்து அது சுரக்கும். அது ஸோ அந்த இடம் எடுக்கிறதுனால நம்ம பசி எடுக்காது. ரெண்டாவது வந்து அந்த அவ்வளோ பகுதி வயிறு எடுக்கிறதுனால நம்மளுக்கு பசியும் ஜாஸ்தி எடுக்காது. ஸோ இது வந்து ஏர்லி ஒபிசிட்டி, ஒரு BMI ஆஃப் 35 to 40க்கெல்லாம் இந்த ஸ்லீவ் கேஸ்ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ். மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் வந்து நம்ம வயிறு பகுதி வந்து கொஞ்சம் சிறிய அளவு பண்ணி ஒரு 200 சென்டிமீட்டர்ஸ் இன்டெஸ்டைனில் போய் பைபாஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே. அது பண்ணுறதுனால ஒன்று வந்து கம்மியாக சாப்பிட முடியும். நம்ம எது சாப்பிட்டாலும் உடனே அவ்வளோ ஃபுல்லாகவும் டைஜஷன் ஆகாது, அப்படியே வெளியில் போயிடும். மூணாவது வந்து கேஸ்ட்ரிக் பைபாஸ். கேஸ்ட்ரிக் பைபாஸில் வந்து மினி கேஸ்ட்ரிக் பைபாஸில் வந்து ஒரு பைபாஸ் தான் இருக்கும். கேஸ்ட்ரிக் பைபாஸில் வந்து சிறுகுடலில் வந்து 2 இடத்துல பைபாஸ் பண்ணுவோம். இது போக அப்புறம்
நிறையா இப்போ இது போக கொஞ்சம் மேஜர் ஆப்ரேஷன்ஸும் இருக்குது, டியோடனல் ஸ்விட்ச் அந்த மாதிரி எல்லாம். பட் அது நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு யூஸ்வலாக செட் ஆகாது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரையிலேருந்து சரிகா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சரிகா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. வணக்கம் சார். எங்க குடும்பத்துல எல்லாருமே கொஞ்சம் குண்டா தான் இருப்போம். சரிங்கம்மா. இப்போ வந்து 21 வயசு ஆகுது. நான் 106 கிலோ இருக்கேன். எத்தனை வயசுங்கம்மா? 21. சரிங்க. என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. அவன் 40 கிலோ இருக்கான் சார். அதான் வீட்டுல அவங்களுக்கு வந்து 106 kgs. 106 கிலோ இருக்கிறாங்க. இல்லை, டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணோம். அது போக தைராய்டு பிட்யூட்ரி இந்த மாதிரி எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணோம். டெஃபினெட்லி இதை செக் பண்ணோம். அடுத்தது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல், ப்ராப்ளி ஒரே ஃபேமிலியில் இருக்கிறதுனால உங்கள் டயட்ரி ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் அது எல்லாமே நார்மலாக இருக்குன்னா அப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு ஒபிசிட்டி கவுன்சிலர் பார்க்குறது தான் நல்லதுங்க. ஏன்னா 106 5 வயசுலேயே 40 kgலாம் நார்மல் கிடையாது. நீங்கள் இப்போ இருந்தே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருத்துவம் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்ளி ஃபியூச்சரில் வந்து அட்லீஸ்ட் உங்கள் குழந்தையாவது வந்து கொஞ்சம் ரெடியூஸ்ட் வெயிட்டாக ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வளர்க்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஒபிசிட்டி கிளினிக்கை நீங்கள் போய் ஒரு மருத்துவரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த உடல் பருமன் தான் வேறு பல நோய்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி உங்களுக்கான ஆலோசனைகளை பெற்று இதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய சார்பாக கேட்டுக்கிறோம். டாக்டர், இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த பல டைப்ஸ் எல்லாம் சொன்னீங்க. ஸோ அதனால் டைஜஷனில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராதா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை நம்மளுடைய உடம்புக்கு கிடைக்கிற இந்த நியூட்ரியன்ஸில் பிரச்சனை இல்லை? கண்டிப்பாக டைஜஷனில் தான் மாற்றங்கள் வருது. அதனால தான் வெயிட்டே ரெடியூஸ் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபுட் உள்ளார போய் அந்த மாற்றங்கள்னால நம்ம பேங்க்ரியாஸோட வேலை வந்து மாறும். அந்த இன்சுலின் செக்ரீஷன், இந்த ஓவரால் எஃபெக்ட்னால தான் இந்த எல்லா மாற்றங்களும் வருது, இந்த வெயிட் லாஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் நான் வெயிட் போடுறேன். ஆனால் நான் பார்த்துக்க இதே மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நான் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் குறையிறாங்க. ஓகே. அதாவது அவங்க they lose weight, they say they don't eat much, நிறையா சாப்பிடல ஆனாலும் நான் குண்டாகிறேன். ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணி குறையிறாங்க. ஏன்னா இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறதுனால நம்ம சாப்பிட்ற உணவு, இந்த டைஜஷனில் வந்து மாற்றங்கள், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த இன்சுலின் செக்ரேஷன், 2 தியரி இருக்குது, ஃபோர்கட் தியரி இருக்குது, ஹைன்கட் தியரி இருக்குது. இதான் நிறைய மாற்றங்கள், கெமிக்கல் சேஞ்சஸ்னால நம்ம பாடி வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுது. இதனால் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா சில பேர் மயங்கி விழுகிறது, அந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அவசியம்? பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து இது ஒரு பித்தப்பைக்கல் மாதிரி, ஒரு பித்தப்பை மட்டும் எடுத்துகிட்டு சரி நீங்கள் வீட்டுக்கு போகலான்லாம் சொல்ல முடியாது. பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ஒரு டீம் எஃபர்ட். அந்த சர்ஜரி பண்ணி அந்த பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்புறதோட முடியறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டயட்டிஷியனை பார்க்கணும், ஃபிசிஷியனை பார்க்கணும், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பார்க்கணும், கடைசியில் தான் சர்ஜனை பார்க்கணும். ஓகே. சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டும் கீப் ஆன் ருட்டீன் ஃபாலோ அப் பண்ணணும். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபாலோஅப்பில் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த நியூட்ரியன்ட் லெவல், விட்டமின் லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சப்போஸ் ஒரு குறைவு வருதுன்னா அதுக்கு தகுந்த நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த பேஷண்ட் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணி வேறு எங்கேயாவது பறந்துட்டு இனிமேல் நான் டாக்டரை பார்க்க மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. அந்த சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் ருட்டீனாக ஒரு ஃபாலோ அப்லையும் இருக்கணும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து ஹொசூர்லேருந்து சத்யா என்று நேரம் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சத்யா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. எனக்கு வந்து 34 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. 95 kg இருக்கேன். சரிங்கம்மா. அது எப்படி இது பண்ண முடியும்? நான் மட்டும் தான், பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் நார்மலாக தான் இருக்காங்க. சரிங்கம்மா. சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியும். அவங்களுடைய ஃபோன் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ கண்டிப்பாக இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, நம்ம 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை வந்து எடுத்துக்கிட்டா இந்த ஒபேஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம் டாக்டர்? உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த பதில் வந்து தேவைப்படும். ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நம்ம பாடி வந்து ஒரு மெஷின் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். ஒரு சரி நான் ஒரு மாதம் நல்லா சாப்பிட போகிறேன், இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் ஒரு 15 டேஸில் ஜிம்முக்கு போய் நல்லா குறைச்சிருவேன். இதெல்லாம் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடியோட ஃபங்க்ஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். ஏஜிங் ஹேப்பன்ஸ். நம்ம ஒவ்வொரு ஆர்கன்லையும் பாடியிலும் ஏஜிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ ஓல்டர் பீப்புளில் வந்து வெயிட் குறையிறது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்களோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியும் குறைஞ்சிடும். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் கம்யூனிட்டியில் வந்து நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். மேரத்தான் ரன்னிங், சைக்கிளிங் எல்லாம் 40+ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி யங்ஸ்டர் இப்போ எல்டர்ஸ் வந்து we are going outdoors, youngsters are going indoors. இது வந்து ஒரு பெரிய இது நான் நோட்டீஸ் பண்ணுறேன். எல்லாரும் இப்போ 35-40+ பீப்புள் எல்லாம் போய் கோயிங் அவுட்டோர்ஸ் ஃபார் சைக்கிளிங், மேரத்தான் பண்ணுறோம், ஸ்விம்மிங் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, வீட்டிலேயே உட்காந்து ஐபேட் விளையாடுறது, அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஒன்லி ஆன் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி ராங் கான்செப்ட். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஓவர் த ஜென்ரேஷன் ஸ்ட்ரெஸ் லெவல் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கள் ப்ரீவியஸ் நம்ம ஃபாதர்ஸ் அளவுக்கு
அவங்க தேர் ஆல் வெரி ஹெல்த்தி அண்ட் அவங்க பிரின்சிபல்ஸ் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆர் மோர். இப்போ நம்ம சில்ட்ரனுக்கு வந்து இதை விட ஜாஸ்தியாக போகுது. ஏன்னா த ரெக்வசிஷன் ஆஃப் த வேர்ல்ட் டுடே அவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. இந்த டாக் ஷோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, எவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே வந்து குழந்தைங்களை புஷ் பண்ணுறாங்க. ஒரு 20 வயசுக்குள்ளார அவன் கோடீஸ்வரம் ஆகணும், ஒரு 30 வயசுக்குள்ளார பென்ஸ் கார் வாங்கணும், 35 வயசுக்குள்ளார பங்களா வாங்கணும். இந்த மாதிரி த நீட்ஸ் த ப்ரெஷரைசிங் த சில்ட்ரன் ஸோ மச். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் போக அவங்க டயட்ரி ஹேபிட்ஸு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இட்ஸ் வெரி 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 ராங் கான்செப்ட் இந்த காலத்தில். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். பெங்களூருலேருந்து ரம்யா என்று நேர் நினைச்சிருக்காங்க. வணக்கம் ரம்யா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், நான் ரம்யா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு 31 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. பாப்பா பிறந்து 4 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. அப்போ வந்துட்டு 47 சம்திங் இருந்தேன் நான். இப்போ வந்து 68 ஆயிட்டேன் நான். ஓகே. முன்ன இருந்த வெயிட்டோட இப்போ கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நிறைய சாரி ஹலோ, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, சொல்லுங்க கேளுங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நிறைய நிறைய ரெமிடிஸ்லாம் வருது எனக்கு. சின்னமன் பிளஸ் ஹனி போட்டா வெயிட் லாஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, செய்யலாமா, சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக டாக்டர், இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான சந்தேகம் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த சுடுதண்ணில ஹனி போட்டு லெமன் புழிஞ்சு குடிச்சா நீங்க வந்து உடம்பு இழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இந்த மாதிரி ரெமிடிஸ் எல்லாம் சொல்றாங்க, நேச்சுரல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இது எப்படி நம்புறது டாக்டர்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை இருக்கும். கண்டிப்பாக வந்து ஹனி இஸ் குட் ஃபார் த பாடி. அது எவ்ரி மார்னிங் வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டரில் ஹனி போட்டு அதுலேயே லெமன், அதுலேயே மின்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டு குடிக்கிறது வந்து சம்மருக்கு கூலிங் எஃபெக்ட் இருக்குது, யூரின் நல்லா போகும் அண்ட் வெயிட் லாஸ் இருக்கும். ஆல் தீஸ் ஆர் பாசிட்டிவ் கான்செப்ட்ஸ். பட் இது வந்து ஒரு லைஃப் ஃபுல்லாக வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு சால்வ். த ஒன்லி ரெமெடி ஃபார் லைஃப் டைம் இஸ் இன்டேக் ஷுட் பி லெஸ் தென் அவுட்புட். நம்ம சாப்பிட்றத விட நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்கணும். தட் இஸ் a வெரி வெரி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் வெயிட் லாஸ். நம்ம என்னதான் நம்ம இந்த மாதிரி ஃபேட் டயட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலும் தட் will only last for a while. நம்ம வந்து ஒரு பேலியோ டயட்டோ இந்த லைமோ வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு என்ன வாட் we can do regularly அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ரெகுலர் டயட்டிங் அண்ட் ரெகுலர் எக்ஸசைசிங் டெஃபினெட்லி தட் இஸ் த பெஸ்ட் கான்செப்ட். டாக்டர், இப்போ காலையில் ஒருத்தர் எழுந்திக்கிறதுலேருந்து இரவு தூங்க போகிறது வரைக்கும் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன டாக்டர் செய்யணும்? நம்ம வீட்டில் அவங்க பாட்டிங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கள்ல, டெய்லி 4 பழம், 3 பழம், 4 காய், 2 நான் வெஜிடேரியன் வகை அண்ட் நிறையா தண்ணி. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் லிவ் வெரி ஹாப்பிலி. தட்ஸ் அ வெரி சிம்பிள் ட்ரூத். லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், சம் ப்ரோட்டீன் அண்ட் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெரி வெல். நிறையா தண்ணி குடிக்கணும். திஸ் இஸ் த வெரி சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் நியூட்ரிஷன். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருந்தாலும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உடல் பருமன் பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் பருமன் பிரச்சனையினால இன்னும் பல நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்மளும் மீண்டு வரலாம் அப்படிங்கிறதான் டாக்டர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாரம் இத்தோடு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ்.